அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. புதிய மாவட்ட தலைவரா ரொம்ப வீடு கொண்டு இந்த பாஜக வளர்க்கறதுக்கு திருச்சி மாவட்டத்தில் பொறுப்பேற்றிருக்கிறீங்க. நீங்க வந்த உடனே ஒரு மிகப்பெரிய களத்தை காண வேண்டிய ஒரு கட்டாயம் உங்க கையில இப்ப கொடுத்தாச்சு. ஏன்னா மத்திய கல்வி அமைச்சர் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல போக அதை ஊதி பெரிய பலூனா மாத்தி அப்படியே மக்களை எல்லாம் மாத்தி குழப்பணும்னு நினைச்ச இந்த திராவிட மாடல் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியா நிச்சயம் விழ இருக்கு. இந்த மும்மொழி கொள்கை அல்லது புதிய கல்விக் கொள்கை அல்லது சமச்சீர் கல்வி இது 2025 இது மூணுமே உங்களுக்கு தெரிஞ்ச வரை ஒன்னான வெவ்வேறா? எல்லாத்துக்கும் வணக்கம். சமச்சீர் கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை இது எல்லாமே ஒண்ணுதான், தனித்தனியா ஒண்ணும் இல்லை. நம்ம இப்ப தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்றோம். அது இது எல்லாம் கலந்து பார்த்தா எல்லாமே ஒண்ணுதான். இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்துக்கு ஏற்ப நம்ம பிரதமர் நரேந்திர மோடியான அரசு இந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு நாலேஜ் பிள்ளைகளுக்கெல்லாம் வரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிற. இது எல்லாமே இந்த மூணு கல்விக் கொள்கை ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போதுங்க இப்ப இந்த தமிழக கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த தமிழ் வழியா கற்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க அவங்கள்ட்ட போய் நெருங்கி போய் வேற ஒரு மொழியை கத்துக்க அல்லது ஹிந்தி மொழியை கத்துக்க அப்படின்னு நீங்க சொல்லி கம்பல் பண்ணி கையெழுத்து வாங்கினாலோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் செஞ்சாலோ சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுற துணியில சொல்லி இருக்கிறாரு. இதை அண்ணன் எப்படி பாக்குறீங்க? சட்டத்துறை அமைச்சர் கல்வித்துறை மந்திரிக்கு இங்க மக்கள்கிட்ட கீழே அடித்தட்டு மக்கள்கிட்ட என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. மந்திரிக்கு என்ன அங்க ஃபீல்ட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் ஏதோ ஏசி கார்ல உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்காரு. கீழே உள்ள அரசு பள்ளி மாணவர்கள்ல இருந்து ஏழை மக்கள், விவசாய கூலி செய்யறவங்களா இருக்கட்டும், மூட்டை தூக்குறவங்களா இருக்கட்டும், அவங்க குழந்தைங்க அத்தனை பேரும் என் புள்ள கல்வி படிக்கிறது நீ ஏன்டா தடுக்கிறேன்னு கேட்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. நாங்க இந்த கையெழுத்து இயக்கம் மாநில தலைவர் அண்ணாமலைஜி சொல்லி இந்த கல்வி இயக்கத்துக்கு நாங்க கையெழுத்து வாங்க போறப்ப வாலண்டியர்ஸ் தான் வந்து, அப்பா அவங்க கிடக்குறாங்கப்பா, நாங்க கையெழுத்து போடுறோம், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க கூட வரோம்னு சொல்லி வாலண்டியரா கூப்பிட்டு கையெழுத்து வாங்குற காலம் இந்த காலமா இருக்கு. இது கூட தெரியாம கல்வித்துறை அமைச்சர் மேல உட்காந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவரு தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஏன்னா அவரு ஃபீல்ட்ல இருந்து அரசியல் பண்ணிதான் தெரியும். அவரு அப்படியே வாரிசு அரசியல் வந்ததுனால லோக்கல் அரசியல் அவருக்கு தெரியல. அப்படின்னா இப்ப மத்திய அரசு எத்தனை வயசு வரைக்கும் அல்லது எத்தனை வகுப்பு வரைக்கும் அடிப்படையான தாய்மொழியில கல்வி கற்கணும்னு சொல்லிட்டு தகவல் எதுவும் வெளியிட்டு இருக்காங்க. அது எதுவும் ஒரு கொள்கை ரீதியா அந்த மாதிரி எதுவும் தகவல் நமக்கு இருக்காங்க? தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்றோம்னா, 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமா இருக்கணும். ஒண்ணு, தமிழ் நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மொழி கட்டாயம், ஆங்கிலம் அது வழக்க மொழி இருக்கு. 3வது மொழியா ஒரு மொழிய நீங்க விரும்பி படிச்சுக்கலாம். இந்திய மொழிகளில் ஏதோ ஒரு மொழி, அது மலையாளமா இருக்கலாம், கன்னடமா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், ஏதோ ஒரு மொழி, இந்தியா கூட இருக்கலாம். நீ விரும்புனா நீ இந்திய படி, விரும்புனா பிரெஞ்சு படி, எல்லா எதை வேணாலும் நீ படிச்சுக்க, உனக்கு விருப்பம் இருந்தாலும் தான் சொல்லுது அந்த தேசிய கல்விக் கொள்கை. அதனால இதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்துலாம் இல்லை. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல பொதுவாகவே பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எதிர்ப்பா எதையாவது இவங்க செய்யணும்னு நினைச்சா எந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாலும் அது தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பானது, தமிழ் மக்களுக்கு எதிர்ப்பானது. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ் மொழிய அழிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய இந்த தமிழ்நாடு அரசு, இந்த திராவிட அரசு அதுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய அந்த சில்லற உதிரி கட்சிகள்லாம் குக்கரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட ஈடுபட்டு ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா அல்லது முழுமையா தோத்துணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைன்னா, பிரதமர் பார்த்து மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் அத்தனை பேத்துக்குமான திட்டத்தை தான் பிரதமர் பார்த்து அலசி ஆராய்ச்சி பண்றாரு. அந்த திட்டங்கள் அத்தனையும் நேரடியா மக்களை சென்று சேர்றதுக்காக அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, எதுவா இருந்தாலும் இன்னைக்கு விவசாயிகள் 6000 ஈர்ப்பு வாங்குறாங்கன்னா எந்த கரைவேட்டிக்காரனுக்கு 100 ரூபா போகாம நேரடியா கொண்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகணும். இப்படி அருமையா பார்த்து செய்யறாரு. இவங்களுக்கு கரைவேட்டி கட்டவன் 6000 வாங்கி 4000 எடுத்துட்டு 2000 கொடுக்குற காலம் இருந்துச்சு. அது இவங்களுக்கு கிடைக்கலங்கிற ஒரே காரணத்தினால எந்த திட்டம் பிரதமர் விட்டனாலும்
தான் பாக்கெட்டுக்கு வரலங்கிற ஒரே காரணத்துக்காக எதுக்குறாங்களே தவிர மக்கள் நலன் சிறிது கூட இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்ப அவங்களுடைய கமிஷன், அவங்களுடைய வருமானம் கட்டாயிருங்கிற ஒரே காரணத்துக்கு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய விஷயங்களும் இவங்க இருக்காங்க. சரிங்கண்ணா. இப்ப நீங்க பதவியேற்ற ஒரு 2 மாத காலத்துக்குள்ளேயே மாபெரும் மாநாடு போல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறதுக்கு நீங்க எல்லாம் தயாராயிட்டீங்க. ஏன்னா தினம் காலையில 6 மணிக்கு அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி 5 மணிக்கு நீங்க எந்திரிச்சு போயிருவீங்கன்ட்டு அன்னி வீட்டுல தகவல் சொல்றாங்க. அந்த அளவுக்கு முனைப்பா இப்ப செயல்பட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த நிர்வாகிகளும் கூட சுழன்று பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த மாநாடு போல கூட்டத்தை அருமையான நம்மளுடைய வருங்கால தமிழக முதல்வர் நாங்க நிச்சயம் நம்பக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பா நடத்தணுங்கிற மாதிரி ஒரு பெரிய முயற்சியில இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ராமருக்கு உதவக்கூடிய அணில் போல நீங்க எல்லாம் சுழன்று பணியாற்றுவீங்கன்னு தெரிய வருது. இந்த விஷயத்துக்கு பொதுமக்களுக்கான உங்களுடைய அழைப்புகளை நீங்க ஒரு வாயிலா தெரிவிக்கணும்னு நாங்க விரும்புறோம். மார்ச் 23 இராணுவ திடல்ல தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து விளக்கும் பொதுக்கூட்டம், மாபெரும் பொதுக்கூட்டம். பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்கள் 1 லட்சம் பேர் இணைகிற கூட்டம் திருச்சி மாநகருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு மாநில தலைவர் அண்ணாமலை, மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களும். திருச்சியில் நீங்க பண்ண முடியும் அப்படின்னு நம்பி கொடுத்திருக்காரு. இந்த நம்பிக்கையை காப்பாற்றுற விதமா அதை நோக்கி நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். 1 லட்சம் பேரை இலக்கு தொண்டர்களை கொண்டாந்து அங்கே நிப்பாட்டுறதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சத்தியமா இந்த மாநாடு வெற்றி பெறும். இது காலத்தின் கட்டாயமா இருக்கு. இந்த மாநாடு நடந்த 24ஆம் தேதியிலிருந்து தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். தேசிய கல்விகள்ல என்ன திமுக ஏன் இதை எதுக்குது, பிஜேபியா இதுக்கு கங்கணம் கட்டிட்டு போராடிட்டு இருக்கோம் மக்கள் நலன் அக்கறை கொண்டுங்கிறத இதை தோல் உரிச்சு காட்டுறதுக்கு மாநிலத்தில் அண்ணாமலை ரெடியா இருக்காரு. இந்த மாநாடுக்கு அப்புறம் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த மாநாடு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறதுக்கான மாநாடா இது அமையணும்னு நாங்கெல்லாம் பணியாற்றிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஆண்டவன் அருளாலும் பாஜக தொண்டர்கள் அருளாலும் இந்த மாநாடு வெற்றி பெறும். அதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கோம். நிச்சயமான இளந்தாமரை மாநாடுன்னு சொல்லிட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் குஜராத் முதல்வரா இருந்த சமயத்துல திருச்சியில கலந்துகிட்ட கூட்டம் தான் மத்திய அரசுல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து கிட்டத்தட்ட 3வது முறையாக தொடர்ந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே தொடர்ந்து பிரதமராக இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி திருச்சியில இது ஒரு திருப்புமுனை மாநாடா அமையும்ட்டு நாங்க இந்த நேரத்துல நம்பிக்கை தெரிவிக்க விரும்புறோம்னு. நிச்சயமா இந்த மாநாட்டிற்கு எல்லா தரப்புல இருந்து பெரிய ஆதரவு கிடைக்கும் நாங்க நம்புறோம். நன்றி, வணக்கம்.